ஆனா விஜயோட அறிக்கை ஏன் ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவருக்கு திமுக தானே எதிரி. திமுக அப்படியே தானே இருக்கு. இப்ப எதுக்கு இங்க பாஜக எதிரி தானே, அதுவும் கொள்கை எதிரி. தமிழ்நாட்டு தேர்தல் எங்க நடக்குது? சட்டமன்றத்தில் நடக்குதா, பாராளுமன்றம் நடக்குதா? பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பிஜேபி கொண்டு ரோல் கிடையாது. அதான் குட்டி கட்சி ஆச்சு, உங்களுக்கு தான் வந்து இல்லாத கட்சி நோட்டாக்கில் இருக்கு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அதை பத்தி? அந்த அலையன்ஸை பத்தி ஏன் கருத்து சொல்லணும்? முதல்ல என்ன ஒன்றும் புரியலையே. கேரளாவில் நடக்கிற அலையன்ஸ் பத்தி நீங்க கருத்து சொல்லுவீங்களா? ராஜீவ் சந்திரசேகர் மாநில முதலமைச்சர் தலைவராக இருக்காரு, நீங்க தான் சொல்ல போறீங்களா? தமிழ்நாட்டில் அதை தான் சொல்ல. அவங்க என்ன செஞ்சுட்டு போறாங்க? நீங்க அலையன்ஸ்ல உங்களுக்கு அலையன்ஸ் வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, பாவம் நொந்து போயிட்டீங்க. அவ்வளவுதான். நீங்க எப்படியாவது டிராக் பண்ணிடணும் டிசம்பர் வரைக்கும். டிசம்பருக்கு அப்புறம் பார்த்துலாம் வச்சிருந்தீங்க. அண்ணன் பிரசாந்த் கிஷோர் வந்து இது அட்வைஸ் கொடுத்திருந்தாரு. இப்ப முடிஞ்சு வச்சுனோடனே உட்காந்துட்டீங்க, கதறீங்க. விஜய் கட்சி கதறுது. வேற என்ன செய்யுது? என்ன செய்யுது? எது இந்த அறிக்கையில் பரப்ப திமுகவை நீங்க திட்டுங்க, உங்களுக்கு கூட திமுக வெர்சஸ் டிவிக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்ப இடையில மத்தவங்க போனா என்ன, வந்தா என்ன, சேர்ந்தா என்ன, சேராட்டி என்ன, அது அலைன்ஸ். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல அவங்க உங்களை பத்தி தான் சொன்னாங்களா? உங்களுக்கு எதிராக தான் பண்ணியிருக்காங்களா? சம்பந்தம்லாம் ஒருத்தர் திட்டினா உங்களுக்கு உள்ள பகை ஓடிட்டு தான் இருக்கும். நானும் அவரும் சண்டை போட்டுருக்கோம். நீங்க எதுக்கு உள்ள வரீங்க? உங்களுக்கு உங்க சொந்தக்காரரும் கிடையாது, பந்தக்காரரும் கிடையாது, எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப உள்ள வரீங்கன்னு அர்த்தம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ ஏமாந்துட்டீங்க. அதிமுக கூட்டணிய விஜய் எதிர்பார்த்துட்டு இருந்தார். என்ன இல்ல சார், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு. கொஞ்சம் தம்பி கொஞ்சம் க்ளோஸ் அப்ல கொஞ்சம் ஜூம் பண்ணி கொண்டு போங்க தம்பி. எனக்கு கூட புரியலையா? அது எல்லாரும் அப்படி நான் ஓப்பனாவே சொன்னேனே. ஏடிஎம்கே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ஏடிஎம்கே தான் எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரு கணக்கு இருக்கும், நம்ம வந்து பிஜேபி போகாம இருப்போம், மீசியில் மண் ஓட்டாம தான் நினைச்சாங்க. அது கதைக்காவது அவங்க இழுத்துக்கிட்டே போறாங்க. அது சரி சின்ன பிள்ளை கூட நம்ம பண்ண முடியாது, அப்புறம் பார்த்து சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. அவ்வளவுதான். ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.